கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? விடாமுயற்சி. We have to work continuously. சோம்பேறித்தனத்தினால நம்ம சில நேரம் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை விட்டுடுறோம். Just because we are lazy, we quit from going towards our aim. தோல்வி அடைஞ்சாலும் நம்ம விடாம முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா வெற்றி பெறுவோம். Even when we face failure, if we consistently go towards our goal, surely we will face success. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். Proverbs 13:4. The soul of a sluggard desires and has nothing, but the soul of the diligent shall be made rich. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? சோம்பேறி விரும்பியும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதான். See what the Bible says? A sluggard, a lazy person, he will desire but he will not get. ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி பையன் இருந்தான். There was a little boy in a village. அவனுக்கு ஒரு சிறந்த சிற்பி ஆகணும்னு ஆசை. He wanted to become a sculptor. ஆனால் அந்த கிராமத்தில் அவனுக்கு யாரும் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. But there was no one there to teach him. அதனால அவன் ஊருக்குள்ளேயும் சரி வெளியூர் போனாலும் சரி அங்கே சிற்பங்கள் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அவன் உற்று நோக்குவான். In his village, and when he has chance to go out of the village, he used to go and see all the statues and sculptures and see how it is made. அவனுக்கு ரொம்ப ஆசை அவன் ஒரு சிற்பி ஆகணும்னு. He really wanted to become a sculptor. ஒரு நாள் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கல் ஒன்றை பார்த்தான். One day when he was going to school, he saw a big stone. அவனுக்கு அதிலிருந்து ஒரு சிற்பம் செய்யணும்னு ஆசை. He wanted to make a statue out of that stone. அவன் கையில் சிற்பம் செய்கிறதுக்கு ஆயுதங்கள் இல்லை. அதனால ஒரு கூர்மையான கல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லை தட்ட ஆரம்பித்தான். He did not have the equipments to make statue. So he took a sharp stone and started hitting the big stone. அவன் செய்கிறத பார்த்து அவனுடைய நண்பர்கள் கேலி செஞ்சாங்க, ஊர்க்காரங்கெல்லாம் கேலி செஞ்சாங்க. The friends of this boy used to tease him when he used to hit the rock. And the villagers also used to tease him. அவன் அதை முயற்சி பண்ணி ரத்தம் வந்து கையெல்லாம் கண்ணி போயிடுச்சு. Trying, he started bleeding and also there was lot of blood clots in his hands. ஒரு நாள் இனிமே என்னால் சிற்பியாக முடியாது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப சோகமாக நடக்க ஆரம்பித்தான். One day he threw everything saying, I cannot become a sculptor, it is too hard, and started walking with a sad face. அவன் சந்தை வழியாக போகும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால ஒரு கடைக்குள்ளே ஒதுங்கினான். When he was going into the market, it started raining suddenly. So he went into a shop. அங்கே ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தாரு. An old man was sitting there. அவர் இவன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு இவன் நடந்ததை சொல்கிறான். He asked him what happened and the boy said what happened. அப்போ அவர் ஒரு விளக்கை எடுத்து அவன்கிட்ட காமிச்சாரு. The old man took a lamp and showed it to the boy. இந்த விளக்கை நான் பிறந்ததுலேருந்து நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். The old man took a lamp and showed it to the boy. He said, I am using it from my very young age. இந்த விளக்கை நல்லா உத்துப்பாரு அப்படின்னு அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு. He said, take a look at this lamp and gave it to the little boy. அவன் அதை உத்து பார்க்கும்போது அதில் கண்ணாடி லேசாக உடஞ்சிருந்தது, பக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருந்தது. When he took a closer look at the lamp, he saw that there was a crack in the glass and in the side there were scratches. அவன் அப்படியே அந்த பெரியவரை பார்த்தான். He looked at the old man. அவர் சொன்னார், இது திடீர்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி எரியாமல் போயிடுச்சு, அதனால் இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். The old man said, I kept it aside because it did not burn properly a few years back. அதுக்கப்புறம் தான் திடீர் ஒரு நாள் அதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எரிய வச்சேன். இப்போ பார்த்தியா அது எவ்வளோ அழகாக எரியுதுன்னு. Then suddenly one day I took it
and wiped it and lighted it. Then it started burning very well as now. இதுக்கு காரணம் என்னன்னா, அது நல்ல பொருள் தான், ஆனால் நான் தான் அதை ஒதுக்கி வச்சிட்டேன். He said the reason for that is a good product, but I kept it aside. சில நேரம் நம்மளும் இப்படி தான், நம்மளுக்கு ஆசை இருக்கும், அது உதவியாக தான் இருக்கும், ஆனால் முடியலன்னு ஓரமாக வச்சுருவோம். ஆனால் நம்மளுடைய ஆசைக்கு நம்ம ஒரு புது உயிரை கொடுக்கணும். அதாவது அதை தொடச்சி முயற்சி பண்ணி புது உயிரை கொடுத்தோன்னா நிச்சயமாக அது பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொன்னார். He said, it is like our desire. We want it and we try to get it, but we keep it aside thinking that it is not possible. But we have to wipe it and give life to it. Then it will shine brightly. அப்போ அவனுக்கு புரிஞ்சுது. திரும்பி போய் அந்த பாறை மேலே அவன் சிற்பம் செதுக்க ஆரம்பித்தான். He understood. Again he went and started working on the stone. பல நாட்கள் அவன் அடித்து பார்த்ததில் அந்த பாறை உடஞ்சது. உள்ள மென்மையான பாறை இருந்தது. For many days he hit the big rock. Suddenly one day it broke and inside there was a soft rock. அதில் அவன் அழகாக ஒரு சிற்பத்தை செய்தான், சிங்கத்தோட சிற்பத்தை. With that beautifully he made a lion statue. அதை பார்த்த ஊர் மக்கள்லாம் அவனை ரொம்ப மெச்சிக்கிட்டு ஊருக்கு நடுவில் அதை கொண்டு போய் வச்சு, இது கடின உழைப்பின் சின்னம் அப்படின்னு வச்சாங்க. The villagers all petted him and took it to the center of the village and said, this is a symbol of hard work. ஒரு நாள் ஒரு சிற்பி அங்கே வந்தார். அதை பார்த்தோன்னே இது யார் செஞ்சான்னு கேட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, என் கூட பட்டணத்துக்கு வா, உனக்கு நான் சரியான முறையை சொல்லி கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. One day a sculptor came to the village. He saw this lion and asked who made it. Then he called the little boy and said, you come with me to the city. I will make you a big sculptor, and took him to the city. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே எல்லா காரியத்திலையும் நம்ம வெற்றி பெற முடியும். Only when we work hard continuously we can taste success. சில நேரம் நமக்கு வேண்டாம், தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு தோணும். அது ஒருவேளை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகள் முன்னாடி கூட இருக்கலாம். Sometimes we may feel that let me quit, let me throw it away. It may be seconds before your success. அதனால தோல்விகளை பார்த்து பயப்படாம எந்த சூழ்நிலையிலையும் என்ன ஆனாலும் நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுக்கே முயற்சி பண்ணணும். ஸோ டோன்ட் ஃபியர் ஃபெயிலியர், ஜஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் சக்ஸஸ் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் இட். அடுத்த கதையில் சந்திப்போம். லெட் அஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் ஸ்டோரி.